விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட வெட்டிங்காக கோவாக்கு போறாங்க சார்ட்டர் ஃபிளைட்ல. அவர் யார் கூட போறாரு, எந்த நடிகை கூட போறாரு, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஃபிளைட்ல போறப்ப யாரெல்லாம் போறாங்க அப்படிங்கிற பேர்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஸ்லிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாதாரண கிசா வந்து கடந்து போக முடியாது இல்லையா? விஜயை வந்து அவரோட கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு தொடர்ந்து அவர் வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி பண்றதுக்காக திமுக பண்ற வேலையோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க முடியுமா? திமுகவுக்கு கை வந்து கலையுது. ரஜினி ஃபேனோ இந்த சூப்பர் ஸ்டார் ஃபேனோ இல்லை அஜித் ஃபேனோ இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி செய்திருக்கணும்னா எவ்வளவோ சந்தர்ப்பங்களை செஞ்சுருக்கலாம். அவங்க அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஆனால் இது வந்து டிப்பிக்கல் திமுகவுடைய ஹிட் ஜாப். திமுக இந்த வேலையை தான் செய்யும். இது இப்போ இல்லை, காலமாக திமுக இதை தான் செய்து வந்து சார்ட்டர் ஃப்ளைட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸை எடுத்து நீங்கள் வெளியிடுறதுக்கு இல்லையா, இதை வந்து யார் செய்ய முடியும்? ஒன்று அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ். இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்னால் மத்திய அரசாங்கத்துடைய கையும் இதில் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். நீங்கள் திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு நான் பார்க்கல. யார் செய்தாலுமே தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் இங்கே ஒரு ஊருக்கு போனார், அமெரிக்கா யூஎஸ்க்கு போனது. அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வெளியிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது பேசினாங்க திமுக காரங்க. இது எப்படி யார் அவரோட போனாங்கன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வெளியிடலாம்? இது வந்து செக்யூரிட்டி பிரீச். தப்பு தானே? இதுவும் தப்பு தானே? ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்ன்றது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ். நீங்கள் யாரோட ட்ராவல் பண்ணுறீங்க? யாரோ ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் வந்து இது வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாரு, உடனே திமுக பொறுத்தவரைக்கும் நியாயமாக இருக்கும். எப்படி நீங்கள் ரசிகர்னு சொல்கிறீங்க? இதை லீக் பண்ணதே திமுக தான் நான் சொல்கிறேன். வணக்கம் இடம்பலம் நேயர்களே. நேற்று ஒரு பெண் தொடர்பாளர் கேட்டிருந்தார், நீங்கள் அடிக்கடி இப்போல்லாம் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க, அது எனக்கு வந்து மனசு சுத்தமாக பிடிக்கலன்னு. எங்களுக்கு மட்டும் பிடிச்சாங்க பண்ணுறோம். ஏன்னா நாட்டில் இன்றைக்கி வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கனெக்டடாகவே சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் பேர் அடிபட்டுட்டே இருக்குது. அதில் ஒரு அரசியல் இருக்கிறதுனால தான் நல்லா தவிர்க்க முடியாமல் பேசுகிறோம். இது வந்து கிஷோர் கே சாமி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா கூட நம்ம வற்புறுத்தி அவரை உட்கார வச்சிருக்கோம். வணக்கம் கிஷோர் கே சாமி அவர்களே. கூட இணைந்து வந்து தன்னுடைய கருத்தை சொல்ல வந்திருக்கிறார் பரத் அவர்கள். வணக்கம். ஸோ இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு அப்படிங்கிறத உளவுத்துறை வச்சு வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் கோட்டை விட்டுட்டாங்க. அதில் வந்து இந்த விகடன் விழா நடந்துச்சு, அதில் நிறைய இதெல்லாம் வந்து இன்ஃபார்மே பண்ணப்படல, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அந்த ஷெடியூலே வந்து இன்ஃபார்ம் பண்ணப்படல. அதனால சிஎம் ரொம்ப அப்செட்டாக இருக்காருன்னு பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதாரிச்சுட்டு விஜய் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட வெட்டிங்காக கோவாக்கு போகிறாரு சார்ட்டர் ஃப்ளைட்டில். அவர் யார் கூட போகிறாரு, எந்த நடிகை கூட போகிறாரு, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறப்ப யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற பேர்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஸ்லிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாதாரண கிசா வந்து கடந்து போக முடியாது இல்லையா? விஜயை வந்து அவரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அவர் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி பண்ணுறதுக்காக திமுக பண்ணுற வேலையோ அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்க முடியுமா? திமுகவுக்கு கை வந்து கலையுது. இல்லை அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் கூட பண்ணலாம் இல்லை. விஜய் வந்து இப்போ ஒரு நடிகர் கிடையாது, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். தன்னுடைய திரைப்படங்களை இதோட அடுத்த ஒரு கடைசி ஒரு 69th மூவின்னு நினைக்கிறேன், அதோட தன்னுடைய திரைப்படத்தை முடித்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னா, அந்த பயணத்தை நான் முடித்து கொள்ளப் போகிறேன்னு அறிவிச்சிட்டார். சரியா? அப்படின்ற நிலையில் ரஜினி ஃபேனோ சூப்பர் ஸ்டார் ஃபேனோ இல்லை அஜித் ஃபேனோ இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி செய்திருக்கணும்னா எவ்வளவோ சந்தர்ப்பங்களை செஞ்சுருக்கலாம். அவங்க அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஆனால் இது வந்து டிப்பிக்கல் திமுகவுடைய ஹிட் ஜாப். திமுக இந்த வேலையை தான் செய்யும். இது இப்போ இல்லை, காலமாக திமுக இதை தான் செய்து வந்திருக்கிறது. இல்லை, இதெல்லாம் என்ன யூஸ் இருக்க போகுது திமுக? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவர் வந்தாலும் அவங்கள பர்சனலாக டேமேஜ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சீமான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சீமானுடைய பர்சனல் லைஃப் எடுத்து டேமேஜ் பண்ணுறாங்க இல்லையா? இதுதான் அவங்களுடைய வழிமுறை. இப்போ இல்லை, காலமாக இதான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க மேலே வழக்கு போட்டது அப்படின்றது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டுகள் வர நிலையில் அவங்க மேலே வந்து வழக்கு போடுறது அப்படின்றது தவிர்க்க முடியாது. அதை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. ஒரு அரசாங்கம் அதை தான் செய்ய வேண்டும். அதை செஞ்சதும் யாரும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவங்களை கைது செய்ய போகிறாங்க. கைது செஞ்சதும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறீங்க, விசாரணைக்கு நீங்கள் கைது பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, அதன் அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணுறீங்க. அதையும் தப்பு சொல்ல முடியாது. அதை கடந்து ஒரு படி மேலே போய் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இது வந்து அவங்களுடைய பெட்ரூம், இது அவங்களுடைய குளியல் அறை, இது அவங்களுடைய படுக்கை அறை அப்படின்னு ஒரு ப்ரைவேட் சேனல், நீங்கள் சன் டிவிக்கு இந்த ரைட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிங்கன்னு தானே அர்த்தம். அதாவது அவங்கள கைது பண்ணிடுறீங்க.
திருமதி சசிகலாவை கைது பண்ணிடுறீங்க, வீட்டில் யாரும் கிடையாது, வீட்டில் எல்லாரையும் துரத்தி விட்டுறீங்க. அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் உங்கள் கேமராமேனை அனுப்பி நீங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறீங்க. அதில் நீங்கள் எதை சேர்த்து வச்சிங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ செல்வி ஜெயலலிதாவும் திருமதி சசிகலாவும் பக்கத்தில் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நகை அணிந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது ப்ரைவேட் ஃபோட்டோ. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குமுதம் கொடுக்குறீங்க, நடுப்பக்கத்தில் வரா மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. அப்போது இது வந்து கிளியர் வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி. சரியா? அப்போது இதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் காலத்தில் போஸ்டராக எல்லா இடத்துலையும் அடித்து பரப்புரை செஞ்சாங்க. மக்கள் அதை நிராகரித்து அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதாவை முதலமைச்சராக வந்து ஒரு முறை இல்லை பல முறை அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அவர் முதலமைச்சராகவே மறைந்தார் என்பது வேறு விஷயம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்றது, அதாவது பர்சனலைஸ்டாக கொண்டு போய் டார்கெட் பண்ணுறது, தன்னுடைய பவரை வச்சு இதை செய்கிறது. இதற்கு யார் துணை போயிருக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அதோடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸை எடுத்து நீங்கள் வெளியிடுறது இருக்கு இல்லையா, இதை வந்து யார் செய்ய முடியும்? ஒன்று அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ். அப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்னால் மத்திய அரசாங்கத்துடைய கையும் இதில் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்துக்கொண்டு இவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக லண்டன்லன்னு நினைக்கிறேன் இன்பநிதி அவர்கள் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து போட்ட பிக்சர்லாம் எடுத்து குறிப்பாக அதிமுகவினர் எல்லாருமே வந்து ரொம்ப கொச்சையாக நான் உடன்படவே இல்லையே. ஏன்னா அவன் இன்பநிதி யாரை கட்டி பிடிச்சுன்னா எனக்கு என்ன? நீங்க உடன்படல, ஆனால் அதிமுக உடன்பட்டது. யார் செய்தாலுமே தவறுன்னு தானே நான் சொல்கிறேன். நீங்கள் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு நான் பார்க்கல. யார் செய்தாலுமே தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய கேள்வி, அது பொதுவெளியில் அவராக பதிந்தது. நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டு அது திருடி யாரும் வெளியிடல. அதிமுக திருடி வெளியிட்டதா? ஆனால் திமுக என்று செய்திருப்பது திருடி வெளியிட்டிருப்பது. திமுக காலங்காலமாக இதை செய்யுது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இன்பநிதி யாரை கட்டி பிடிச்சிருந்தா எனக்கு என்ன? சரியா? அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்பநிதி வந்து பொதுவெளியில் வெளியிட்டது தானே எடுத்து போடுறாங்க. அதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அதை செய்யலை. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதை எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, சவுக்கு சங்கர் பண்ணாப்புலன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இங்கே ஒரு ஊருக்கு போனார், அமெரிக்கா போனார், யூஎஸ்க்கு போனது. அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வெளியிட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது பேசினாங்க திமுக காரனுங்க. இது எப்படி யார் யார் அவரோட போனாங்கன்றதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வெளியிடலாம்? இது வந்து செக்யூரிட்டி பிரீச். தப்பு தானே? கண்டிப்பாக இதுவும் தப்பு தானே? இல்லை, அவர் முதலமைச்சர் இருக்கட்டும், அதனால செக்யூரிட்டி பிரைவசி இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. முதலமைச்சராக இருக்கட்டும், காமன் மேனாக இருக்கட்டும், பிரைவசியாக இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விவகாரம் இல்லை. அவங்க இங்கேருந்து கிளம்பி ஒரு இது கல்யாணத்துக்கு போகிறாங்க. இதில் என்ன இருக்குது, ஒரு பிரைவசி டேமேஜ் ஆக போகுது? ஆமாங்க. நீங்கள் எப்படி வெளியிடுவீங்க? ஹவு ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்ன்றது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுங்க. நீங்கள் யாரோட ட்ராவல் பண்ணுறீங்க? வெளியிடல சார். யாரோ ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் வந்து இது வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாரு. உடனே திமுக குறை சொல்றது எப்படி நியாயமா இருக்கும்? எப்படி நீங்கள் ரசிகர்னு சொல்கிறீங்க? இதை லீக் பண்ணதே திமுக தான் நான் சொல்கிறேன். ஆதாரம் இருக்கு. இதுக்கு என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? திமுகவை தவிர்த்து வேறு யாரும் இதை செய்ய வாய்ப்பே கிடையாது. சரியா? பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா, இப்போ ஸ்டாலினோடது மட்டும் யார் வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவருடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் தான் வெளியிட்டிருக்கணும், அதை கொடுத்துருக்கணும், லீக் பண்ணியிருக்கணும். லீக் பண்ணி அது அங்கே போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சிவராமசாமி வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தார். அப்போது வந்து இவங்க போய் பார்க்குறாங்க, சிஎம் போய் பார்க்குறாங்க, செல்வி ஜெயலலிதா போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா, ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான் மொபைலில். அவன் கம்பெனி பண்ணியிருக்கான். அவன் அந்த ஹோட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கும் திமுக காரனுக்கும் சண்டை. அம்மாவெல்லாம் ஒன்றும் இல்லையாம்ப்பா, எல்லாம் இன்னும் படுத்த படுக்கையாக இருக்காங்களாம்ப்பா இப்படின்னு அவன் ஏதோ சொல்ல போய், எங்கள் அம்மாலாம் நல்லா தான் இருக்காங்க, யார் சொன்னது அப்படின்னு இவன் போதையை போட்டுவிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அதை அமுச்சு விட்டான். அந்த வீடியோ அது வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்தோடனே இன்டெலிஜென்ஸ் முடிச்சுக்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் உடனே எப்படி சோர்ஸ் என்ன வெளில வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி நேராக வந்தாங்க. இவனுக்கு ஞாபகம் கூட இல்லை, நைட்டு அமிச்சிட்டு இவன் தூங்கிட்டான். காலைல வந்துட்டான் டியூட்டிக்கு. நேராக வந்துருச்சு. சஃபாரி சூட் போட்டு ஒரு 10 பேர் வந்தாங்க. போலீஸ் வந்துச்சு, தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சில நாட்கள் இருந்து அப்புறம் பெயில் வாங்கிட்டு வந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா,
இது வந்து அபிமானிகள் நீங்கள் சொல்கிறவங்க லீக் பண்ணியிருந்தாலும் கூட அவங்கக்கிட்டேருந்து அவங்களோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி வாங்கி வெளியிடுறது தானே இது. சரி, என்னுடைய கேள்வி அப்படியே இருந்தாலும் என்ன, 2 நபர்கள் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் அவர்களுக்குள்ள வேற உறவு தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? அதுல 2 பேர் மட்டும் இல்ல, ஜெகதீஷ் அப்புறம் இன்னும் சில பேர். அதுதான் சொல்கிறேன். ஒரு 10 பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே, ஒரு 6 பேரோ 7 பேரோ இல்லை, இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு எதுக்கு ஒரு தனித்தனி ஃப்ளைட்டில் ஒன்றாவே போகலாமே, ஒரே கல்யாணத்துக்கு தானே போகிறோமே அப்படின்னு போயிருக்கு. அப்படின்னு கூட போயிருக்கலாம். அது எப்படி நீங்கள் இட்டுக்கட்டி பேசுவீங்க? கரெக்ட் இல்லையா? இப்போ நம்ம சில மாதங்களுக்கு முன்னர் இதே உதவாநிதியையும் வேற ஒரு நடிகையையும் தொடர்பு படுத்தி அவங்க ஏதோ ஒரு துபாயிலேயே எங்கேயோ வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன பொழுது நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வந்து அது எடுத்து கூட பேசலை. ஏன்னா நம்மளை கொடுத்துருக்கா, நமக்கு என்ன வந்துச்சு? இட் டஸ் நாட் மேட்டர் டு அஸ். இந்த உதவாநிதி என்ன, ஒரு அமைச்சராக என்னோட செயல்பாடு, ஒரு அரசியல்வாதியாக செயல்பாடு, அரசியல்வாதியாக அவனுடைய பேச்சு, அமைச்சராக அவனுடைய பேச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய பார்வை. அதை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி போகிறது யாருன்னா திமுக கும்பல் தான். இல்லை சார், அதை தாண்டி நீங்கள் இப்போ உதயநிதிக்கு சொன்னதுனால சொல்கிறேன். உதயநிதி வந்து கார் ரேஸ் நடத்துறாரு, இவங்களும் கார் ரேஸில் கலந்துக்கிறாங்கன்னு அது அன்னைக்காக தான் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி அதிமுக வந்து பரப்பணும். இது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யுதுன்ற நான். இது ஆரோக்கியமான அரசியல் என்றால் இல்லை. ஆனால் இதற்கான வழிகாட்டி யார்? இதை ஆரம்பித்து வச்சது யார்? இதை ஆரம்பித்து வைத்தது நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு அரசியலை, ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் புகுத்துறீங்க. அதை மற்றவங்கெல்லாம் அது அப்படியே எடுத்துப்பாங்க. அதை மற்றவங்கெல்லாம் அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ செஞ்சது தான் அவங்களும் செய்கிறாங்க, நீ ஏன் அதை செஞ்ச முதல்ல அப்படின்ற கேள்வி வருதில்ல. நீ இந்த அசிங்கத்தை அரசியலில் புகுத்தின, மற்றவங்களாம் அதை கையில் எடுத்துக்கிறாங்க. இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் திமுகவுடைய 1950கள் 60களில் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களோட மேடை பேச்சுக்கள், அது இன்னி வரைக்கும் தொடருது. அவங்களுடைய மேடை பேச்சுக்கள், அவங்களுடைய பத்திரிகையில், முக்கியமாக முரசொலியில் இருக்கக்கூடிய தலையங்கங்கள்லாம் எடுத்து பாருங்கள். நான் கேட்குறேன், முரசொலியை டிஜிட்டல் பண்ண வேண்டியதானே? கம்ப்ளீட் இப்போ விடுதலையை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அப்போ இருந்த காலத்தில் க்ரானிக்கிள் பண்ணவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது அன்னன்ன தேதியில் ஈவேரா எழுதினார், வீரமணி எழுதினார் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படின்னால தப்பிக்க முடியாது. நீ தைரியம் தான் ஆர்கேஎஃப்ஸை டிஜிட்டலைஸ் பண்ணி ப்ரைவேட்டாக இல்லாமல் பப்ளிக்கில் விடாமல் பார்க்கலாம். ஏன்னா இவங்க எழுதியதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியல் தான். இந்த நாகரிகமற்ற அரசியலை நீங்கள் ஆரம்ப புள்ளியாக வச்சுட்டு மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணான்னும் பொழுது இது வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது. யூ ஸ்டார்டட் இட். உண்மை இருக்க இடத்துல தான் கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து உதயநிதி அவர்கள் ஃபுல்லாக வந்து நிவாரண பணிகள் நடத்திட்டு இருக்கிறப்போ வந்து தோய்வு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து உடனே கோவப்பட்டு சொன்னார், என்னங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அந்த அறச்சீற்றம் வந்து ஒரு தவறா அது வந்து பப்ளிசைஸ் பண்ணி, நான் அறச்சீற்றமாக பார்க்கல, என்ன யாரை நீ கேள்வி கேட்கறதுக்குன்னு பார்க்குற அகந்தையா பார்க்குறேன். அப்படி இல்லைங்க. நீ இப்போ மீடியாலாம் அவங்களோட கண்ட்ரோல் இருக்குன்னு ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு மீடியா போயிட்டு இப்படி ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. அது கேள்வி கேட்கறது தானே மீடியாவோட வேலை. இல்ல, உண்மையா சொல்லியிருக்காரு. என்ன நான் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். ஆமா, நீ சுற்றி பார்க்க தான் வந்திருக்க, வேற என்னத்துக்கு வந்திருக்க? நீ தூக்கம் இல்லாம ஒரு நிவாரண பணிகள். அது நீ தூக்கம் இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது ஏன் நீ நிவாரணம் தான் காரணம் நான் ஏன் எடுத்துக்கணும்? அதுவும் பொதுமக்களுக்கான நிவாரணம் தான் காரணம் நான் ஏன் எடுத்துக்கணும்? உனக்கு தூக்கம் இல்லாமல் இன்சாம்னியா கூட காரணம் இருக்கலாம். இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க உங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, அதை நான் பார்த்தேன். அதை பத்தி நான் சான்ஸாக எடுத்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பாரு, இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இப்போ ஒரு காஸ்டிஸ்டான ட்வீட்டாக தான் எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா எப்படி வந்து ஒரு சமூகத்தின் பேர் சொல்லி ஐயங்கார் வெட்டிங் சொல்லி அவர் போட்டது தானே, அதுல வந்து எப்படி வந்து ஆண்டனி வந்து ஒரு பங்கா வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ இதை நம்ம பத்தி பேசிட்டோன்றதுனால, ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் அவங்க போனாங்க, அது வந்து எனக்கு புரியவே இல்லை. எப்படி நீங்க சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசுறேன் நீங்களும் பேசுறீங்க, சமத்துவம்னு நீங்களும் பேசுறீங்க, எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன்றத என்கிட்டயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. ஒரு தேவையில்லாத ஒரு ட்வீட்டா தான் அது. எல்லாருமே சமம், ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ரேஞ்ச் இம்ப்ரெஷன்ஸ் வாங்குறதுக்கு அப்படி கிடையாதுங்க. எல்லாருமே சமம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒன்றுன்றது நான் உடன்படலையே, அது எப்படி ஒன்றாக முடியும்? உங்களோட ட்வீட் வந்து ஒரு தேவையில்லாத ட்வீட்டா இருந்துச்சு. அவங்க கல்யாணம் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பொதுவில் வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னா, அந்த வழிமுறையில், அதாவது ஐயங்கார் வழிமுறையில் திருமணம் செய்வதாக அவங்க வந்து, அது ஒரு ரிச்சுவல், சரியா? இப்போ அந்த ரிச்சுவலை நீ வெளிப்படுத்துகிற அப்படின்னா, நீ ஒன்று அந்த மதத்திற்கு உள்ளே வந்திருக்கணும், நீ மாற்று மதம். அப்போ அப்போ அந்த ரிச்சுவலை அவர் வந்து அந்த இவர் வந்து செஞ்சு வைக்கிறாரு, சம்மந்தப்பட்டவர் செய்து வைக்கிறார். என்ன அடிப்படையில் அவர் செய்து வைப்பார்? 2 மனங்களும் ஒத்து போயிருச்சு, 2 வீட்லையும் ஒத்து போயிட்டாங்க. அதனால நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணுங்க, சரியா? அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்.
நம்முடைய கேள்வி இதில் சடங்கு சம்பிரதாயம் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால என்ன அடிப்படையில் இந்த சம்பிரதாயங்கள் என்பது உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இல்ல சார், இப்போ நாளைக்கே வந்து கீர்த்தி சுரேஷும் அவங்களுடைய கணவரும் சர்ச்சில் போயிட்டு திருமணம் செஞ்சுக்கலாம். அது அவங்க இஷ்டம். இப்போ உடனே எதுக்கு சர்ச்சுக்கு போனாங்க கீர்த்தி சுரேஷ்? கிருஷ்ணா மாறுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். இல்ல கிவி மணியை கோவா கூட்டு போயிட்டு பெரியார் முறைப்படி கூட வந்து திருமணம். அது தாராளமாக பண்ணலாம். நம்மளுடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, நீங்கள் கி வீரமணியோட செய்யும் பொழுதோ இல்லை நீங்கள் ஒரு சர்ச்சில் போய் செய்யும் பொழுதோ அந்த சம்பிரதாயம் அவங்களுக்கு அலோவ் பண்ணிச்சுனாக்கா அதை பண்ணட்டும். என்னுடைய சம்பிரதாயம் இதுக்கு அனுமதிக்குதான்றது என்னுடைய கேள்வி. எப்படி அனுமதிக்கும்? உன்னுடைய ரிஷி மூலம் தெரியாது, நதி மூலம் தெரியாது, உங்கள் கோத்திரம் என்னன்னு தெரியாது. அப்போ இதையெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து அந்த திருமண சடங்கை எப்படி நடத்துனீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. சரியா? இப்போது நீ இந்த திருமண சடங்கை எதுவுமே நடத்தாமல் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அந்த சடங்குன்னு வருதுனால தான் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பேரஃபரனேலியா. சடங்கு என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது ஏதோ வெளியில் நீங்கள் எக்ஸிபிஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போது அதில் நிறைய உள்ளர்த்தம் இருக்குது. இப்போ நீ ப்ரொஃபஸ் பண்ணுற ஃபெய்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீ இப்போ ப்ரொஃபஸ் பண்ணுற ஃபெய்த்தை நான் மதிக்கிறேன். யூ பி ஏ கிறிஸ்டியன், யூ பி ஏ முஸ்லீம், யூ பி எனிபடி, தட் இஸ் யுவர் ரைட். நான் அதை மதிக்கிறேன். அந்த ஃபெய்த்தில் இருந்துக்கிட்டு நீ இந்த சம்பிரதாயத்தை எப்படி நீ ஃபாலோ பண்ண முடியும்? ஒன்று அந்த ஃபெய்த்துக்கும் நீ நியாயமாக இல்லை, இந்த ஃபெய்த்லேயும் நீ ஃபிட்டுன்னு ஆக மாட்டேன்றதான் நான் சொல்கிறேன். யுவர் புக் டசன்ட் அலோவ் இட். உன்னோட புக்கை வந்து இது அலோவ் பண்ணுதா? அந்த மந்திரங்கள் சொல்கிறாங்களே, இந்த மந்திரங்களை உன்னுடைய புக் அலோவ் பண்ணுதா? அலோவ் பண்ணலை. அதுக்கு நேர் எதிராக சொல்லுது. இந்த மந்திரங்களை சொல்பவர்கள் இவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கே லாயக்கு இல்லாதவர்கள்னு சொல்லுது. அப்போ அது உன்னுடைய நம்பிக்கை, நான் தப்புன்னு சொல்லலை, அது உன்னோட நம்பிக்கை, ஐ ரெஸ்பெக்ட் இட். அப்போ அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நீ எப்படி நீ இந்த சம்பிரதாயத்தில் நீ வந்து பங்கு பெறுற? இந்த சம்பிரதாயத்தில் பங்கு பெறதுக்கு முன்னாடி நீ எழுதி வாங்கினியா அவன்கிட்டருந்து? யூ ப்ரொஃபஸ் டு திஸ் ஃபெய்த், திஸ் பர்டிகுலர் பிலீஃப் அப்படின்னு எழுதி வாங்கினியா? வாங்காமல் இந்த சம்பரத்தை எப்படி நடத்தி வைக்கிறீங்க? அவங்க பண்ணாங்கன்றதை விடுங்க, இவர் எப்படி நடத்தி வச்சார், அந்த புரோகிதர் எப்படி நடத்தி வச்சார்? இதுதான் என்னோட கேள்வி. இதில் என்ன சார் லாஜிக் இருக்குது? எனக்கு புரியல. இதுதான் லாஜிக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே போய் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் சொல்லலாம், மாற்று மதம் சம்மந்தப்பட்டவங்க கோயிலில் போயிட்டு அவங்க விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னு. இது தனிப்பட்ட ரீதியாக அவங்க கோவாவில் போயிட்டு அவங்க ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வந்து அவங்க சில சம்பிரதாயத்தை மேற்கொள்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அந்த மந்திரங்களோ அந்த சம்பிரதாயமோ ஒரு தனிப்பட்ட சொத்து கிடையாது. அது என்னோடதோ இல்லை கீர்த்தி சுரேஷோடதோ இல்லை வேறவங்களோடதோ கிடையாது. கீர்த்தி சுரேஷ் எனக்கு தெரிஞ்சு நாயர், அவங்க அப்பா நாயர், அவங்க அம்மா வேணால் ஐயங்காராக இருக்கலாம். அதையும் கண்டுபிடிச்சி. ஆமாம், அவங்க அப்பா நாயர், அவங்க அம்மா ஐயங்காராக இருக்கலாம். இப்போ ஆண்டனின்னு எடுத்திங்கன்னா அது என்ன கிடச்சிரும், என்ன சாதி என்னன்றது தெரிஞ்சிடும். பட் ஐ லுக் அட் மிஸ் ஆண்டனின்னே வச்சுப்போம். இப்போ ஆண்டனி என்பவர் ஒரு கிறித்துவர், சரியா? அவருடைய கிறித்துவ மதம் என்பது இதற்கு அனுமதிக்குதா? அனுமதிக்கலைன்ற பட்சத்தில் அவர் இதை செய்கிறாரு. அது அவங்களுடைய மதம் சார்ந்த பிரச்சனை, சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னுடைய சம்பிரதாயம் இதை அனுமதிக்குதா? இல்லையே. அப்போ எதை வைத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன்னா சமீபத்தில் ஒரு பாடகி அவங்களோட பொண்ணுக்கு கூட ஏதோ ஒரு அமெரிக்கன் கூடயோ ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கூடயோ இந்த மாதிரி தான் பண்ணாங்க. இட்ஸ் பிகம் ஏ ஜோக். நீ உங்களுடைய சம்பிரதாயமே இதை அனுமதிக்காத போது நீ எப்படி அதை கொண்டு வரீங்க? இப்போ என்னுடைய உறவுக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சாதி மாறி திருமணம் பண்ணிக்கிட்ட பொழுது அவங்களோட அந்த பையனுடைய சாதியின் வழக்கப்படி அந்த திருமணம் நடைபெற்றது. நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, அதுவே சம்பிரதாயத்தின்படி அது நடைபெற்றது. அதே மாதிரி இங்கே இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த சர்ச், நான் கேள்வி கேட்க போகிறது இல்லை. நான் ஏன் உள்ளே வர போகிறேன்? நீ சர்ச்சில் போய் பண்ணு, நீ மசூதியில் பண்ணு, சரியா? அது என் பிரச்சனை கிடையாது. என்னுடைய சம்பிரதாயத்தை நீ இழுக்கும் பொழுது, அதை நீ இதில் இன்வால்வ் பண்ணும் பொழுது, அப்போ நான் கேள்வி வரேன், இதே இங்கே கொண்டு வரீங்க? நாயருக்கும் ஆந்தனிக்கும் ஐயங்காருக்கும் என்ன சம்பந்தம்? விஜய் விஷயம் தான் பேசணும். சார் நடுவில் இது ஒரு சான்ஸாக எடுத்து அவர் மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கடைசியாக ஒரு கேள்விங்க, இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் அவர், சரியா? ஸோ பொது வாழ்க்கைக்கு வந்தோன்னே இது வந்து பேச தான் செய்வாங்க, குடும்பங்களை பற்றி கேள்வி கேட்க தான் செய்வாங்கன்ற நிதர்சனமான உண்மை. அது நல்லதோ கெட்டதோ அப்படி இருக்கப்போ விஜயும் அதை கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவுபடுத்திக்கணும், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கறது ஆசைப்படுறது நியாயமானு கேட்குறேன். இதில் தெளிவுபடுத்த என்னங்க இருக்குது? ஈஸ் இன் அ மேரேஜ். அவர் திருமண வாழ்க்கையில் இருக்கார், அவருக்கு குழந்தைங்க இருக்குது. அப்படின்னு பொழுது இதில் என்ன தெளிவுபடுத்துறதுக்கு இருக்குது? இல்லை, இதனால என்ன நிறுவ முயற்சிக்கிறாங்க எதிரிகள், அதாவது விஜய்க்கு எதிரிகள் இது மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா அவரோட பர்சனல் லைஃப். ஸோ என்ன மாதிரி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு லாபம் தான் என்ன கிடைக்க போகுது மூலியமான்னு கேட்குறேன். அதான் என்னோட அல்டிமேட். இது ஒரு காசிப் தானே.
இதை வச்சுட்டு ஒரு காசிப் பண்ண வேண்டியதுதானே. விஜயோடைய அரசியலை நீ பேசு, விஜயோடைய கொள்கை என்னன்னு கேளு. லேடிஸ் ஓட்டெல்லாம் குறைச்சி விடணும்னு பார்க்குறாங்களா? இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரிலாம். ஓ லேடிஸ் ஓட்டையா? அது இதனாலலாம் எப்படிங்க குறையும்? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பேன், இந்த எக்ஸாம்பிள் நான் கேட்டுட்டேங்க நிறையா வாட்டி. அவர் எப்படிங்க ஜெயிச்சாரு? தெரியல, ஏதோ வீடியோ வந்தது ஏதோ வந்தது, அதனால தானே அவருக்கு ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பன்னு பேர். அப்போ அவர் எப்படி ஜெயிச்சாரு? கருணாநிதியோட அதிகமாக ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? அந்த அந்த எலெக்ஷனில் அவருடைய கட்சித் தலைவர் கருணாநிதியோட அதிக மார்ஜினில் இவர் ஜெயிக்கிறார். லைஃப் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஓடி கேர்ஸை போட்டுட்டு இன்னும் ஒரு படி மேலே போய் இது மாதிரிலாம் இது பெருமையாகவே நினைக்கிறாங்க. விஜய் நினைக்கிறாரோ? இல்லை, மக்கள் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போயிடுச்சு மக்கள் மத்தியில். ஓ அவ்வளோ லிபிடோ இருக்கா? திராவிட கல்ச்சர்னு சொல்ல மாட்டேன். ஏன் மற்றவங்கெல்லாம் பண்ணுறது இல்லையா? வாஜ்பாய் வாஸ் அ நோன் விமனைசர். எதுக்குங்க தேவையில்லாம முடிச்சு விட்டுலாங்க? பாத்தீங்களா, அவரு தேவையில்லாத விஷயம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க, நான் சொல்லலை. சரியா? அதுக்கு நிறைய கூற்றுகள் இருக்குது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ராங் ஆல்சோ. அவருக்கு தெம்பு இருந்தது, அவர் செய்கிறாரு, இது என்னங்க தப்பு இருக்கு? எதுனாலும் போச்சு ஒரு கோட்டை வந்து திருக்குறள் எடுத்து சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து கருணாநிதி அவர்கள் சொல்ற கருக்குறள் எடுத்து அப்பப்போ வந்து நம்மால் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது மேல வந்து ஏத்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மிக்க நன்றி உங்களுடைய விடைகளுக்கு. நன்றி.